ஏசாயா 30வது அதிகாரம் அதோடைய 21வது வசனம். சோதரம், நீ வலதுபுறமாய் சாயும் பொழுதும் நீ இடதுபுறமாய் சாயும் பொழுதும் இதுவே வழி இதுவே, இதேலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாடி சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்டு, அல்லேலூயா, கேட்கும், கேட்டு எல்லாம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளோட கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படிக்கு ஒரு சில நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை அதிகமாய் நோக்கி பார்த்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நாளிலும் இசாயங்கால வேளையில் கெடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதிக்காய் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வேத பகுதியின் மூலமாய் பிள்ளைகளோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அவைகள் யாவையும் நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியனே, கேட்கிறோம் அந்த பிள்ளைகளை மறைத்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் பாத கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல மழை பெய்து, யாரும் அசதியாக இருக்க மாட்டீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அசதியாக இருந்தால் வேக வேகமாக போனோம், அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேத வசனம் இருக்கட்டும். எப்படி குளிராய் மழை பெய்யும்போ, நல்ல மழை பெய்யுது, மழை பெய்யும்போ எப்படி இருக்க பழகிறோம்? அது குளிரம் பாஷர். எப்படி சூடை என்ன செய்கிறதில்ல தேடி போறியாலாம், சூடாக இருக்கணும் விரும்பியலாம் இல்லை. வெயில் அடிக்கும்போ அது வெயிலாக இருக்கான். எப்படி அது வெயிலாக தான் இருக்கான். அதில் என்ன செய்கிறதில்ல, குளுத்திய தேடுகிறதில்ல. அல்லேலூயா. ஆனால் உங்களை நீங்களே சற்று உங்கள் நாட்களை கொஞ்சம் திருப்பி பாருங்க. மழை வந்துச்சுன்னு என்ன செய்வோம்? நல்லா மூடி சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நல்ல பெட்ஷீட் எடுத்து மூடி சூடை தேடுவோம். அல்லேலூயா. வெயில் காலத்தில் பார்த்தாச்சுன்னா ஐயோ வெயில் வெயில் சூடு சூடுன்னு சொல்லி குளிப்போம். நம்மளை சோதரம் ஃபேனுக்கு அடியில் இருந்துடும், ஏசி இருந்துச்சுன்னா ஏசிக்குள்ளே இருந்துருவோம். அல்லேலூயா. ஆனால் இப்போ நம்மளை திரும்பி பார்த்தா சோதரம், அல்லேலூயா, சூடா அது சூடாக இருக்கும். எப்படி சூடா? அது சூடா. மழையா குளிர்த்தியா? அது குளிர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இதில் என்ன இருக்குன்னா, நான் இதை சற்று உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இவைகளை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்புள்ள நாட்களில் சில இடர்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா இதில் எப்படியாவது ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பார்த்தாச்சுன்னா சோதனம் பிரச்சனையா குழப்பமா நமக்கு வாச்சது நமக்கு வந்தே. அல்லேலூயா. அதில் மீளணும்னு உள்ள எண்ணம் கிடையாது. அதில் ஆண்டவர் என்ன செய்கிற போகிறார் என்கிற எண்ணம் கிடையாது. ஏதெങ്കിലും ஒன்று நடக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமா? சரி, இனி நாளைக்கு இருக்கோ என்னவோ. எப்படி இன்னைக்கு எப்படி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும், நாளைக்கு சந்தோஷமாக இருக்கோமா என்னவோ. அல்லேலூயா. நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லா சிரிக்கும்போ, நல்ல சந்தோஷமாக இருக்கும்போ, நல்ல சிரிச்சியும் எதுக்கு சிரிச்சியோன்னு சொல்ல மாட்டோமோ. எப்படி எப்படி நல்ல சிரிச்சியும் ஓவர சிரிச்சியும் இது எதுக்குன்னு சொல்ல மாட்டியாளோ? நீங்க சொல்ல மாட்டியாளோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு கர்த்தர் கொடுக்கிற எல்லா நிலைகளிலும் என்ன செஞ்சுட்டோம்? அதில் அனுசரித்து போக பழகிட்டோம். அல்லேலூயா. எப்படி என்ன செய்ய பழகிட்டோம்? கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தர் சில காரியங்களை நடத்தி சொல்லும்போ கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகாதபடிக்கு உலகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவருக்குள்ளே செஞ்சு போன்னு சொல்லியிருக்கிறார். தவிர உன் போராட்டத்தில், உன் வேதனையில், உன் நெருக்கத்தில் இசைஞ்சு போன்னு சொல்லலை. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பாதையில் நெருக்கத்தின் நேரத்தில், கேள்விகள் நேரத்தில் என்ன செய்கிறோம்? அதில் அப்படியே நுழைஞ்சி போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் என்ன பாஸ்டர் இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது, இப்போ நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் ஏமாத்துறீங்கன்னு கேட்டால், ஆண்டவர் கேட்குற ஒரு காரியம், நீங்கள் வலது புறமாவது இடது புறமாவது சாயும் பொழுது கர்த்தருடைய சத்தம், உங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். எப்படி என்று சொன்னால், இது இல்லை பாதை, இதுதான் பாதைன்னு சொல்லி உங்களை வழிநடத்துகிற சத்தம் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய பாதையில் கரெக்டாக நடக்கிறீங்க? சோதனை. இன்னும் கேட்க போனா, ரொம்ப ஆழமாக கேட்க போனா, அவன் யாரெல்லாம் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறீங்க? சோதரம். அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா கையை உயர்த்துங்க. யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? ஆனால் யாராவது கேட்டா சொல்லுவோம், பாஸ்டர் எங்களை ஆண்டவர் நடத்துறார். எப்படி? ஹலோ, என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நடத்துகிறார், என்ன சுகமாக நடத்துகிறார், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆண்டவர் நடத்துகிறார். குழப்பம் படிப்படி வந்தாலும் ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்கிற உங்களுக்கு நான் கேட்குறேன், நீங்கள் ஆண்டவருடைய பாதைகளை நடக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பாதையில் நடக்கும்படிக்கு வலது புறமாவது இடது புறமாவது சாயும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இதில் போகாத, இதிலே நட என்று சொல்லுகிற சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையின் பிரயாணப்படுகிற இந்த பாதையில் அப்படிப்பட்ட சத்தம் ஏதாவது உண்டா தேவ பிள்ளையே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சற்று திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நமக்கு ரொம்ப அதிகமாய் தெரிந்த ஒரு காரியம். சுய புத்தியின் மேல சாயாம, இவைகளை உங்களுக்கு நினைப்புடுறேன், சரியா? சுய புத்தியின் மேல சாயாம உங்க முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்கள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவருடைய பாதைகளை சுவையாக்கி தருவார் என்கிற தீர்க்கமான வேதவசனம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவைகள் மூலம் நான் கேட்கிறேன், உங்க பாதைகளில் கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஜீவித பாதையில், ஜெப ஜீவித பாதையில், விசுவாச பாதையில், மாம்சத்தில் ஓடுகிற ஓட்டத்தின் பாதையில் கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சங்கீதக்காரன் ஒன்று சொல்லுகிறான். சங்கீதம் 119 சோதரம் 119வது சங்கீதம் அதனுடைய 155வது வசனத்தில் 119 105வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு நல்ல அழகான வெளிச்சமுமாய். ஒரு வருஷம் கூட வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். அடுத்த வசனத்தை வாசிங்க. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அவைகளை நிச்சயமா நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்த, நீங்கள் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த பிரயாணத்தில் நிறைவேற்ற முடியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம்,
என் பாதைகளில் கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமா இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அவன் சொல்லுகிற காரியம் ஒரு இலூஷன், ஒரு தூரத்தில் காணுகிற கால நீரை போல அல்ல. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற வசனம் என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் கர்த்தருக்கு கொடுத்தவைகளை நான் கர்த்தருக்கு செய்வேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்பேன், பேசுவேன், சொல்லுவேன், ஆராதிப்பேன், ஜெபிப்பேன் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் யாவற்றையும் அவன் செய்கிறேன் என்று சொல்லி இங்கே அறிவிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாருக்கு வாழ்க்கையில் எல்லாம் இயேசு இருக்கிறான் சோதரம்? அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறீங்க, இல்லை கர்த்தருடைய பாதையில் நடக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் அப்படி உங்களை அவன் ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தூரத்தில் பார்த்தா அவன் ஆண்டவர் ஏதோ நடத்துறது போல இருக்கு, ஆனால் கிட்ட பார்த்தாச்சின்னு சொன்னால் ஆண்டவரே இல்லை வாழ்க்கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டியாலோ? அல்லேலூயா. எப்படி இல்லை? ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. யாராவது கேட்டா காணல் நீரை போல சொல்லிக்குவோம், ஆ ஊன்னு. என்னது? ஆண்டவர் என்ன நடத்துறாருன்னு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லிக்குவோம், அதுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிக்குவோம். அல்லேலூயா. எப்படி? நான் நல்லா ஜாப் பண்ணுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு சில காரியங்களை சொல்லி இதெல்லாம் நான் பண்ணேன், நீங்கள் பார்க்கலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கூட கிட்ட போய் பார்த்தா இயேசு இல்லை. அல்லேலூயா. இயேசுக்கு பிரியமான செயல்கள் இல்லை, கர்த்தருக்கு செய்வேன்னு சொன்ன காரியம் இல்லை. ஆனால் சொல்லுகிறோம், நான் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை சற்று திருப்பிக் கொள்ளுறேன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை 12வது சோதனம் 12வது வசனத்தை ஒன்று வாசி. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலையும் கர்த்தர் இருக்கல. அக்கினி பின் ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அந்த காரியத்தை விவரித்து போன இப்போ நேரம் போதாது. அல்லேலூயா. நான் அதை சில காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு உதாரணமாக வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பெல்லாம் நமக்கு கோபம் வந்துச்சுன்னா சில முடிவுகள் எடுக்கிறோம். அல்லேலூயா. எப்படி? சில முடிவுகள் எடுக்கிறோம். அந்த முடிவுகள் என்ன சொல்லுறோம்? எனக்கு ஆண்டவர் தந்த காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, நிலநடுக்கத்திலையும் கர்த்தருடைய சத்தம் இல்லை, அதுக்கப்புறமா வந்து அக்கினியிலையும் கர்த்தருடைய சத்தம் இல்லை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நெருக்கம் தலைக்கேறி இருக்கும்போது சில ஆலோசனைகள் தோணும். என்ன தோணும்? ஆலோசனைகள். அல்லேலூயா. சில இக்கட்டான நேரத்தில் நமக்கு சில பிரம்மையான காரியங்கள் தோணும். அல்லேலூயா. அவைகள் கர்த்தருடையவைகள் என்று சொல்லி எடுத்துக்கிற ஒரு ஜீவிதம் நம்மகிட்ட இருக்கே தவிர அமைதலாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜீவிதம் இல்லை. அல்லேலூயா. இந்த ஜீவிதம் கர்த்தருடைய வழி இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களை சற்று திரும்பி பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பாதையில் நீங்கள் நடக்கும் பொழுது அவர் உங்களுக்கு முன்பதாக உங்களை வழிநடத்துகிற சத்தமும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்வேன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிறதும் உண்டாகிருக்குமானால் நீங்கள் கர்த்தருடைய பாதையில் போகிறீங்க. இல்லைன்னா நீங்கள் கர்த்தருடைய பாதையில் போகவும் இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் நடந்தது இப்படியெல்லாம் நடக்கிறது, அது ஒரு மாயமான காணல் நீரை போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் இதுதான் வழி, இதுதான் காரியம்,
ஆமென், புயல் நேரத்தில், நெருக்க நேரத்தில், இன்னல் நேரத்தில் இதுதான் காரியம்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற தேவ பிள்ளை நான் சொல்லுகிறேன். ஆமென், சோதனம் நிலநடுக்கத்தில் இல்லை, ஆமென், பெரும் அக்கினியிலே இல்லை, அதுக்கப்புறம் தான் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையினராய் நீ கர்த்தருடைய பாதையில் நடக்கிறேன்னு சொன்னா உனக்கு அமைதல் முதல்ல உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு தெளிவு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தெளிந்திருக்கிற நேரத்தில் தான் கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்குமே தவிர நீ ஆமென் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து போகும்போது என்ன உண்டாயிருக்காது? கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்து ஒரு சுய யோசனைகள் எல்லாம் செய்யும் பொழுது வருகிற காரியத்தினுடைய ஆலோசனைகள் அல்ல தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. நீ அவைகளை ஒண்ணுமே செய்யாம உன் பாதைகளில் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது வருகிற மெல்லிய சத்தம் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரஷப் பண்ணுகிற உலகத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, ரொம்ப பசியாக இருக்கும்போ, எப்படி தாங்க முடியாத பசியாக இருக்கும்போ என்ன செய்யாத? ஹோட்டலுக்கு போகாத. அல்லேலூயா. நல்ல ஆகாரத்தை மிஸ் பண்ணிடுவோன்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் உன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் நெருக்கி இருக்கும்போ, சில யோசனைகள் வரும்போ, நீ அவைகளோட செய்ய போகும்போ நீ சொல்லாத இது கர்த்தருடைய செயல்னு சொல்லாத. அல்லேலூயா. எவைகள் உன் இருதயத்தின் ஆலோசனை என்றும் கர்த்தருடைய ஆலோசனைன்னு பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிரித்து பார்க்க முடியாம தான் நான் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறேன்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பாதைகளில் கர்த்தருக்கு பிரியமான செயல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தையும் இல்லை, மத்தியானமும் இல்லை, சாயங்காலமும் இல்லை, ராத்திரியும் இல்லை. அல்லேலூயா. நினச்சி பார்க்குறோம் இயேசுவர் இருக்கிற நினச்சி, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பாதையில் நடக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பாதையில் நடக்கிறது உண்டானால் வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய சத்தம் அவருடைய வழிகளில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பனு கூட ஒரு பிள்ளை பிரயாணப்படும் சொன்னால் அந்த தகப்பனை கூட பிள்ளை பிரயாணப்படும் பொழுதெல்லாம் தகப்பனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனை கூட ஆடுகள் பிரயாணப்படுதுன்னா மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வலது பக்கம் போகும்போது மேய்ப்பன் ஏதாவது சொல்கிறானா, இடது பக்கம் போகும்பொழுது மேய்ப்பன் ஏதாவது சொல்லுறானா? அல்லேலூயா. தகப்பனோடு பிள்ளை போகும்போது காரியத்தை செய்யும் பொழுது பிள்ளை தன் தகப்பனுடைய முகத்தை பார்த்து தகப்பன் இதுக்கு ஏதாவது சொல்லுறானா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளையை தான் நான் உதாரணமாக வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயில் கை வைக்கும்போ அப்பா ஏதாவது சொல்லுதான்னு முகத்தை பார்க்கறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திருப்பி பார்த்தாலே போனோம் அந்த பிள்ளை கை எடுக்கிறது போல. அல்லேலூயா. தகப்பனோடு பிள்ளை இருக்கும்போது தகப்பனுடைய சத்தம் எப்பொழுதும் உண்டாயிருக்கிற காரியம் தீர்க்கமாக இருக்குன்னா நீ கர்த்தருடைய வழிகள் நடக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சத்தம் இல்லாத பாதை கிறிஸ்து அமைக்காத பாதை. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஒரு பாதையில் நீ கிறிஸ்துவோடைய போகிறேன்னா அங்கே ஒரு ஐக்கியம் இல்லைன்னா கிறிஸ்து இல்லை. ஐக்கியம் எப்போ வருகிறேன்னு நம்ம உலகத்தில் சொல்லுவோம், கம்யூனிகேஷன் இஸ் த பெஸ்ட் கீ. அல்லேலூயா. அதை உலகத்தில் பயன்படுத்தாத குப்பையாக போயிடும். அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் பயன்படுத்து. உன் பாதையில் கர்த்தர் பேசுகிறாரா? அல்லேலூயா. உன் பாதைகளில் கர்த்தர் இடைப்படுகிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். வித்தவுட் கம்யூனிகேஷன், ஆண்டவருடைய சத்தம் இல்லாத ஒரு ஜீவிதம், ஒரு பிரயாணம் கர்த்தர் கொடுக்காதது. வாசிங்க. ஆமென். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள், ஜனத்தை பார்த்து சொன்ன காரியம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு
அப்போ கர்த்தர் பிரயாணப்படுகிற, கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லுகிற ஜீவித பிரயாணத்தில் கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆடுகளின் சத்தம் மாத்திரமல்ல. அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து கொள். அப்போ உன் வாழ்க்கையில நீ பிரயாணப்படுகிற கர்த்தருடைய பாதைனா கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்கும். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்கா தேவ பிள்ளைய. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆடுகளின் சத்தத்தை கேட்க. வாசிங்க தொடர்ந்து. இப்போ நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சென்று வருகிறது. அல்லேலூயா. 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 அப்போ இங்க போகிற ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு சத்தம். அல்லேலூயா. வாய்ஸ். அல்லேலூயா. சவுண்ட். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நீ பிரயாணப்படுகிற, கிறிஸ்துவோடு பிரயாணப்படுகிற ஜீவிதம் உனக்கு உண்டாயிருக்கு. இயேசு என் கூட இருக்கிறான்ங்கிற ஜீவிதம் இருக்குன்னு சொல்ல வேணாம், அங்கே கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. If there is no sound, there is no travel. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சத்தம் இல்லைன்னா நீ கர்த்தருடைய வழிகளில் பிரயாணப்படலை. அல்லேலூயா. அப்போ நீ போகிற பிரயாணத்தை, நீ போகிற பாதையை சற்று ஊய்ந்து கவனித்து பார். அல்லேலூயா. ஏன் சில ஹைவேஸ்லாம் பார்க்கும்போது சில சிக்னல் நிறுத்தும்படிக்கு கொடுக்கப்பட்டது? ஏன்னா இங்கே வேதவசனம் சொல்ல, ஒன்றை நிதானித்து அறிந்து பார். அல்லேலூயா. மேக் அ ஸ்டாப். ஒரு ஸ்டாப் பண்ணி நீ போகிற பாதை எது? கானல் நீரை போல பாதையா, இல்லை உண்மையான கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய ஒளி இருக்கிற பாதையா? அல்லேலூயா. 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 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஒரு கூட இந்த தேகத்தில், அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று இன்றைக்கு அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருக்கிறோமா? இந்த தேகத்தில் கர்த்தரோடு நாம குடியிருக்கல. சில செய்கைகளை அறியும் பொழுது நமக்கு சில கேள்விகள், இதில் எப்படி ஆண்டவர் பதில் தருவார்? நம்ம பாவியாலாக இருக்கிறோம், நம்ம இதை காரியத்தை செய்கிறோம், ஜபம் பண்ணலையே, காரியம் பண்ணலையே, இப்படின்னு உள்ள காரியத்தை அறிந்த பிற்பாடும் இதில் தைரியமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை சற்று நிதானித்து நீ உன் பாதைகளை அறிந்து கொள். பின்னாடி கர்த்தர் உனக்கு வார்த்தையை கொண்டு பேசுகிற சத்தம் உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உன்னை நிதானித்து கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நீ பிரயாணப்படு. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியத்தின் மூலம் நமக்கு தெரிந்த காரியம். சங்கீதம் 119 105 சொல்லப்பட்டது போலவும், கொலோசியர் 3:15 சொல்லப்பட்டது போலவும், இன்னும் நீதிமொழிகள் 11:14 சொல்லப்பட்டது போலவும், அங்கே கர்த்தர் எவைகள் மூலமாய் பேச முடியும். அல்லேலூயா. அந்த 3ஐயும் பார்த்தா சமயம் போதா, இன்னும் அரை மணிக்கூர் வேணும். அல்லேலூயா. நமக்கு சமயம் போயிடுச்சு. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. சங்கீதம் 119 105 வசனம். 2வது கொலோசியர் 3:15, நீதிமொழிகள் 11:14. வீட்டில் போய் வாசி. கர்த்தருடைய சத்தம் எவைகள் ஊடாயெல்லாம் நமக்கு கேட்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்தில் அதிகமாக சொல்லப்பட்டு எல்லாருக்கும் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் சத்தமாய் பேசுகிற சத்தம் கேட்கப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு காட்டிலிருந்து மெல்லிய சத்தமாய் சொல்லப்பட்டது, சிலருக்கு அக்னியிலிருந்து உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. சிலருக்கு பெரும் காற்றிலிருந்து உண்டாக்கப்பட்டது, சிலருக்கு வானத்திலிருந்து உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. சிலருக்கு கட்டளைகளாக, கற்பனைகளாக, வசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய சத்தம் அல்லேலூயா எப்போ கேட்கும்? அல்லேலூயா. நீ புசல் காற்றாய் இந்த நிலநடுக்கத்தை போலவும்
அக்கினி போன்ற பரபரமாக இருக்கிற நிலையில கேட்கறதல்ல. அல்லேலூயா. நீ நிதானித்து நீ கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு நினைக்கலாம், பாஸ்டர் சில சூழ்நிலைகளை உடனே பதில் வேணுமே, உடனே காரியம் பேசணுமே. ஒரு மனுஷன் ஒரு காரியம் சொல்லிட்டானே, அவனுக்கு மறுபதில் சொல்லணுமே, என்ன பண்றது? அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, உன் நாவை அடக்கி கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா உன்னை காத்துக்கொள்ளு சொல்லுகிற பிரகாரம் அவைகள் ஒரு 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 அமை சோதனம் ஒரு கனவாய் புசலை போல இல்லை மறைந்து போகிற காரியமா இல்லை, அதில் சொல்லப்பட்ட காரியம். நீ அதில் ஒன்றுமே பதில் சொல்லாத. அல்லேலூயா. உன்னை நிதானித்து காத்துக்கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்காக உன்னை நீ ஆமென் ஆயத்த பண்ணு. அல்லேலூயா. நிலநடுக்கத்துக்கு உன்னை இடம் கொடுக்காத, எந்த புசல் அலைக்கும் உன்னை இடம் கொடுக்காத. நிதானித்து என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று நீ சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், இதுவே வழி, இதிலே நடவென்று சொல்லுவார். அல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது அவ்வழியாய் பிரயாணப்படும் பொழுது அவருக்கு ஏற்றவைகளை செய்யும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும் பாருங்க. அப்ப சொல்லுவோம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ என்ன இருக்கும் இல்லையா, ஐயோ கூட்டம் முடியுது, மழை பெய்யுது. அல்லேலூயா. இல்லையோ சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. புசல் நேரத்தில் உன் இருதயம் வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா நினைக்கிற நேரத்தில் உன்னை நிப்பாட்டிக்க. அல்லேலூயா. ஒரு இடமும் சாயாத, உன் சுயபத்தின் மேலே சாயவே சாயாத. அல்லேலூயா அல்லேலூயா. எபிரேயரில் சொல்லப்பட்டது பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. பொறுமையா இருக்குமோ சிலர் உன்னை பைத்தியம் என்று சொன்னா நீ சொல்லு, நான் கிறிஸ்துவனுக்கு பைத்தியம் தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சொல்லுவாங்க, இயேசு சத்தத்தை கேட்டால் ஒன்றுமே செய்ய மாட்டியோன்னு கேட்பாங்க. சொல்லு, ஆண்டோடைய சத்தம் கேட்காம நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வழிகளில் கிறிஸ்துடைய சத்தம் உண்டாயிருக்கமான பிரயாணப்படு, இல்லைன்னா இருந்துரு. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உடன்படிக்கையாக நீதியாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். மேகம் சபை விட்டு எழும்பும்போ நீ பிரயாணம் பண்ணு, உட்கார்ந்து இருக்குமோ அப்படியே தங்கிடு. அல்லேலூயா. அதை கர்த்தர் மாற்ற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அதே தான் புதிய பாட்டில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நீதி நியாயங்களும் வாழ்க்கையில் நிறைவேறும்படி கர்த்தருடைய சத்தம் வழிநடத்தல் இருக்கா, நீ காரியத்தை செய். அல்லேலூயா. ஆண்டவர் முன்பத்து செய், இல்லைன்னா செய்யாத. அல்லேலூயா. மற்றவர்கள் உன்னை கேலி பண்ணும்படிக்கு கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படும்படிக்கு உன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும்படிக்கு இடம் கொடாதேன்னு சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கு? அவன் காணல் நீரை போல மாயமாக இருக்குதா, இல்லை சங்கீதாரன் சொல்லுறது போல என் பாதைக்கு கர்த்தருடைய அவன் வார்த்தைகள் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா அல்லேலூயா. உன் பாதைகள் கர்த்தருடைய வார்த்தையினால் சபைப்படும் பொழுது ஏற்ற வேளை ஒன்று வருது, அன்றைக்கு கர்த்தர் தம்மண்டையில் உன்னை சேர்த்து கொள்வார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். நிதானித்து ஒன்று அறிந்து கொள் தேவ பிள்ளைய. வலது பக்கமும் சாயாத, இடது பக்கமும் சாயாத, உன் சுயபுத்தியின் மேலும் சாயாத. நில்லு, நிதானிச்சு கர்த்தர் சொன்னவைகளை கவனமாயிரு. கர்த்தருடைய சத்தம் உண்டாகும், கர்த்தருடைய சத்தம் சொல்லும், இதுவே வழி, இதுவே நடலை, இதிலே நட என்று சொல்லும்போ அதில் நீ பிரயாணப்படு. உன் வாழ்க்கையின் ஜீவிதம் சுகமாக இருக்கு.